ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யர் சேனல். இந்த வீடியோவில் என்னோடய கிச்சன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா தான் இருக்கும். இதில் அதிகமாக எடுக்காத கிராசரி ஐட்டம்ஸும் கூடவே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமும் வச்சுருப்பேன். இந்த கிச்சனில் ஒரு 4 ஷெல்ஃப் தான் இருக்கும். அதனால் எனக்கு இந்த ட்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 சம்திங் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கவுண்டர் டாப்புக்கு கீழே பார்த்தோம்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். நான் இதில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வெங்காயம் பூண்டு தவிர எல்லாமே காலி ஆயிடுச்சு. இனிமேல் தான் வாங்கணும். இந்த சின்ன சின்ன பேஸ்கெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் போட்டு ஜன்னலில் தொங்க விட்டுருந்தேன். இந்த 1 மந்த்தாக வெயில் அதிகமாக இருந்ததுனால நானும் 1 வீக்காக ஊருக்கு போயிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. இந்த வெயில் நல்லா முடிஞ்சதுமே மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ எடுத்து கீழே வச்சுட்டேன். அப்படியே ரைட் சைடில் 2 பாத்திர கூடையில் ஃபுல்லாகவே பாத்திரம் தான் வச்சுருப்பேன். செல்ஃபில் எல்லாமே கிராசரி ஐட்டம்ஸ் வச்சுக்கிறங்காட்டி பாத்திரம் எல்லாமே இங்கே வச்சிருவேன். அதுவுமே தண்ணி வடியறதுக்காக கீழே ஒரு கிளாத் போட்டு வச்சுருக்கேன். அதனால தண்ணி கீழே வராது. கிச்சனோட கவுண்டர் டாப் பா ஷேப்பில் இருக்கும். சிங்க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு, கப் ஸ்டாண்டு எல்லாமே வச்சுருப்பேன். இதுலேருந்து தண்ணி எல்லாமே வடிஞ்சு அப்படியே சிங்க்குக்கு போயிடும். அதனால நமக்கு வேலையை மிச்சம், கொஞ்சம் கசகசன்னு இருக்காது. பக்கத்துலேயே ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல் இருக்கும். இது ஒன்று தான் எங்கிட்ட இருக்கிறதுலேயே நான்ஸ்டிக்கு. அதனால இதையுமே மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சாப்பிங் போர்டு கப் ஸ்டாண்ட் மேலே தான் வச்சுருப்பேன். நம்ம தண்ணியோட கழுவியெல்லாம் வச்சாலுமே இது நல்லா தண்ணி வடிஞ்சிரும். பக்கத்துலேயே மண்பானையில் எப்போவுமே தண்ணி வச்சுருப்பேன். இந்த சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, தேங்காய் துருவுறது, பால் பாட்டில் எல்லாமே இருக்கும். இந்த வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையில் இருக்கிற தண்ணியை மோந்து குடிக்கும்போது அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இதை குடிச்சு பழகினவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி கூட பிடிக்காது. அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. அப்படியே இந்த இடத்துலையே மேலே பார்த்தீங்கன்னா வால் குக்ஸ் ஒரு 4 அட்டாச் பண்ணி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத பொருள் எல்லாமே மாட்டி வச்சுருப்பேன். இதெல்லாமே கொஞ்சம் ரேராக எடுக்கிறதுனால இதெல்லாமே தனியாக தான் இருக்கும். அப்பப்போ வாஷ் பண்ணி இங்கேயே மாட்டிடுவேன். இங்கே செவத்துலையே ஆல்ரெடி ஒரு கட்டை மாதிரி இருந்துச்சு. அதில் சப்பாத்தி மேக்கரும் காய் துருவுறது மட்டும் வச்சுருக்கேன். சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டூல் ஒன்று மாட்டி வச்சுருப்பேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டோம்னா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். அதை ஒட்டியே வர கவுண்டர் டாப்பில் ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா மண்பானை வச்சுருந்தேன். இந்த உப்பு கரை கூட நல்லா படிஞ்சிருக்கும். இங்கே வச்சா சமைக்கும் போதெல்லாமே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற கரண்டி, ஜல்லடை எல்லாமே மாட்டி வச்சுருப்பேன். இது ரெகுலராக எடுக்கிறதுனால நம்ம சமைக்கிற பக்கமே வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட அடுப்பு தான். இது 2 பர்னர் கேஸ் ஸ்டவ். இது எங்கள் அத்தையவங்களோட தான். கிட்டத்தட்ட இதை வாங்கியே 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வரைக்குமே நல்லா ஒர்க் ஆகுது. அதனால் நாங்கள் எதுவுமே மாற்றலை. எப்பவுமே அடுப்பு கீழே அடுப்பை க்ளீன் பண்ணுற வைப்ஸ் வச்சுருவேன். அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து அங்கேயே போட்டோம்னா நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்லை. பக்கத்துலேயே கொஞ்சம் க்ரீனியாக இருக்கட்டும்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் 2 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே மணி பிளான்ட்டு தான் வச்சுருந்தேன். பட் ஹீட்டுக்கு தாங்க மாட்டேங்குது. அடுப்பட்டியே ரைட் சைட் பார்த்தோம்னா ஸ்பூனு, நைஃபு எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு உட்டனில் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். இது 3 பார்ட்டிஷனாக இருக்கும். நம்ம தனித்தனியாக வேணாலும் இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஸ்டீலில் ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது கீழே எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். அது பக்கத்துலேயே இருக்கிற ட்ரேயில் ஆயில் பாட்டில் எல்லாமே வச்சுருப்பேன். ஒன்றில் கடலெண்ணெய், ஒன்றில் நல்லெண்ணெய். இந்த சின்னதில் மட்டும் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வச்சுருப்பேன். நம்ம சமையலுக்கு இது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் குட்டி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு பக்கத்துலேயே ஸ்டீலில் உரல் தான் வாங்கி வச்சுருப்பேன். இதில் வெள்ளைப்பூண்டு மட்டும்தான் இடிப்பேன். வேறு எதுவுமே பெருசாக இடிக்கிறதுக்கு இது நல்லா ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. நீங்கள் யாராவது வாங்கினாலும் கல்லுலேயே வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒட்டியே குட்டி குட்டியாக 3 செராமிக் பாட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் கடுகு, ஒன்றில் சின்னப்பு, இன்னொன்று மஞ்சத்தூள் தான் போட்டு வச்சுருப்பேன். இது 3மே நமக்கு சமையலுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் இதை மட்டும் கிட்டேயே வச்சுக்கிட்டேன். பக்கத்துலேயே 2 செராமிக் பாட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் 1 கல் உப்பும் 1 புளியும் தான் போட்டு வச்சுருப்பேன். இதோட ரேட் 2மே ஈச் 129 வருது. அந்த 3 பார்ட்டிஷன் ஆக்கிறது பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் வந்துச்சு. பெருசில் 1 கிலோ உப்பு அளவுக்கு சாலிடாக பிடிக்கும். அப்படியே அதுக்கு நேர் மேலே ஒரு சின்ன லைட் மாதிரி இருக்கும். இது தம்பி விளையாடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தான். அது நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே நான் எடுத்து மாட்டி வச்சுட்டேன். இங்கே கீழே இருக்க சின்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறது எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கான இடம். கவுண்டர் டாப்போட பாஷேப்போட எண்டு இது தான். இங்கே இந்த கரெக்டாக 4 ஷெல்ஃப் மட்டும் இருக்கும். இந்த லாஸ்ட்டில் மிக்சியோட ஜாரு, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற கொஞ்சம் பெரிய பாத்திரம் எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். இதை பாத்திரக்கூடையில் போட்டு நம்மளால் எடுக்கும்போது உருட்டுற மாதிரியே இருக்கும். அதனால் இதை மட்டும் தனியாக இங்கே வச்சுருப்பேன். அதுக்கு மேலே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா சின்ன உப்பு, பெரிய உப்பு, மிளகாத்தூள், ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் இதெல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருப்பேன். இந்த கண்டெய்னர் செட் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். கொஞ்சம் நல்லாவே ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாத்தோட கிச்சன்லேயுமே கம்பல்சரியாக இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் என்னோடதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சரை பெட்டி தான். நான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போது உட்டனில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன்.
ஆனால் ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ப்ராடக்ட், அதனால எனக்கு வேறு எந்த அஞ்சரை பெட்டியுமே வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல. சரி எங்காவது வெளியே போகும்போது கொஞ்சம் ஹெவியாக கிடைச்சா வாங்கிக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நான் அஞ்சரை பெட்டியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் செராமிக்கில் வாங்கும்போது குட்டியாக அழகாக இருந்துச்சு. சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தம்பி கூட ஒரு டைம் விளையாடுறதுக்காக கேட்டான், நான் உடச்சிடுவான்னு சொல்லி இப்போ வரைக்குமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேல கொஞ்சமாக ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இதுவுமே மணி பிளான்ட் தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து எல்லாமே காயறதுனால இப்போ வரைக்கும் எதுவுமே வைக்கல. இது நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயில். அதை ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோஸில் இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இருக்க இந்த ட்ரேயில் டீ தூள், காஃபி தூள், சியா சீட்ஸ், பாதாம் பிசின் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். நான் ஹஸ்பண்ட் 2 பேருமே டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டோம். இது வந்து யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு வச்சு கொடுக்கறக்காக வச்சுருக்கேன். எப்பாவது உடம்பு சரியில்லைன்னா ரேராக காஃபி மட்டும் எடுத்துக்குவோம். பாதாம் பிசின் வந்து நல்லா குளிர்ச்சி தரும், அதனால வந்து அப்பப்போ ஜூஸில் போட்டு குடிக்கிறக்காக வாங்கி வச்சுருக்கேன். எறும்பு சாப்பீஸும் தம்பிக்கு கை கிடைக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ரேலையே போட்டு வச்சுருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட்டு கீழேருந்து 3வது ஷெல்ஃப் பார்த்தோன்னா இங்கே வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதிகமாக வச்சுருப்பேன். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் ஷீட்டு. இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே நல்லா இருக்குது. நம்ம வாஷ் பண்ணி ரீயூசபிள் பண்ணிக்கலாம். இந்த 4-in-1 கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிறோம், நமக்கு வந்து குட்டியாக ஸ்பேஸ் இருக்குங்கும் போதெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், நம்ம ஒரு 8 பருப்புகளை வந்து இதிலேயே போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த கண்டெய்னர் செட்ஸ் எல்லாமே பக்கத்தில் ஷாப்பில் வாங்கினது தான். இதில் எல்லாமே கிராசரி ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுருப்பேன். இதுலேயே குட்டி குட்டி டப்பாஸில் எல்லாமே பிரியாணி ஸ்பேசஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருப்பேன். அப்போ வந்து நமக்கு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கும்போதே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்து வாங்கிட்டோம்னா நம்ம அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆனால் ஈச் 20 ருபீஸ்ன்னு வாங்கினதுனால உள்ளே என்ன இருக்குன்னு தெரியறதே இல்லை. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியுது. அதனால இது மாதிரி வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். இதில் எல்லாமே நான் முருங்கை, வல்லாரை, தூதுவளை அப்படின்னு தனித்தனியாக வந்து இலைகளை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இருக்கிற கண்டெய்னர் செட் வந்து ஒரே செட்டு தான். அது வந்து 5 பீஸ் வரும். பெருசுலேருந்து சின்னதாக இருக்கும். இதில் அரிசி மாவு, ராகி மாவு, சோள மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர்னு தனித்தனியாக போட்டு வச்சுருப்பேன். இது மாதிரி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்கெட்டில் தான் நான் அரிசி வச்சுருப்பேன். நான் வேணுங்கிறப்ப அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால சின்ன பேஸ்கெட்டில் மட்டும் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக அரிசி ஐட்டமாக தான் இருக்கும். ப்ளஸ் கோதுமை மாவும் கூட வச்சுருப்பேன். இது ஆரஞ்சு தோலை எடுத்து நான் ட்ரை பண்ணி அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் தம்பியோட ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, பொரி எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். ஸ்நாக்ஸோட பாக்ஸ் பக்கத்துலேயே ஒரு அட்டைப்பட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத வாட்டர் பாட்டில், டம்ளரு அதெல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அப்படியே இந்த 4 ஷெல்ஃபுக்கு கீழே வந்தோம்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம சிலிண்டர் எல்லாமே வச்சுப்போம்ல அந்த லைனு. லாஸ்ட்டில் பெருசாக எந்த திங்ஸுமே வைக்க முடியாது. குட்டி தம்பி வந்தானா எல்லாத்தையுமே எடுத்து அங்கங்கே வீசிடுவான். அதனால தண்ணி இல்லாத பானை, நம்ம தண்ணி கொண்டு வர கேன், மண், இந்த மண் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இது வந்து செடிக்காக வாங்கி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு ஆயில் கேன் இருக்கும். இதோட வந்து கவுண்டர் டாப்போட கீழேயுமே எண்ட் ஆயிரும். கிச்சன் விட்டு வெளியே போகிற இந்த செவத்தில் அழகான ஒரு வால் ஹேங்கிங் ஒன்று வச்சுருப்பேன். அதில் 2 புத்தா பாட்டு இருக்கும். அதுலேயுமே ஒன்று இந்த மணி பிளான்ட் வந்து காஞ்சே போச்சு. இது ஒன்று தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவ்வளோதான். இதோட நம்மளோட கிச்சனோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.